வானத்துக்குரிய மேனி, பூமிக்குரிய மேனி என்று 2 வகையான சரீரங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படும். எப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். மனிதர்களுக்கு ஆத்துமா என்பது உண்டு. அந்த ஆத்துமாவுக்கு உருவம் இல்லை. அந்த உருவமற்ற ஆத்துமாவுக்கு இந்த பூமியிலே இப்பொழுது இருக்கிற இந்த சரீரமாகிய பூமிக்குரிய சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பூமியிலே இப்போ நம்ம வாழுகிற பொழுது இருக்கிற சரீரம்தான் பூமிக்குரிய சரீரம். அதே சமயத்திலே மரணமடைகிற பொழுது நம்ம ஆத்துமா சரீரத்தை விட்டு வெளியே வரும். நம்ம ஆத்துமாவுக்கு உருவம் இல்லாமல் இருக்கும். அப்படி உருவமே இல்லாமல் இருக்கிற அந்த ஆத்துமாவுக்குத்தான் நம்முடைய கர்த்தர் வானத்து மேனி என்ற ஒரு விசேஷித்தமான மேனியை கர்த்தர் தருகிறார். இந்த வானத்து மேனிக்கும் பூமிக்குரிய மேனிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 3 வித்தியாசத்தை சொல்கிறேன். இந்த பூமிக்குரிய மேனி இருக்கு இல்லையா, இந்த பூமியில் வாழும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற இந்த சரீரத்தின் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். 2வது, இந்த பூமிக்குரிய சரீரத்திற்கு மரணம் என்பது உண்டு. இந்த பூமிக்குரிய சரீரத்திற்கு ஆயுசு நாட்கள் என்பது மிகவும் குறைவு. அதாவது ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் இருக்க முடியும். ஆனால் வானத்து மேனிங்கிற அந்த சரீரத்திற்கு குழந்தைகளை பெற்றெடுக்கும் அம்சம் கிடையாது. 2வது, மரணம் என்பது கிடையாது. 3வது, ஆயுசு நாட்கள் என்பது நித்திய காலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மரணமே இல்லாமல் வாழும் வாழ்க்கை. இப்போ வானத்துக்குரிய மேனிக்கும் பூமிக்குரிய மேனிக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா பிள்ளைகளா? இந்த விஷயமானது வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்டிங்கன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் இந்த விளக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்திலே படித்து தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.